இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஹார்ட் ஒர்க் பங்காளியில் அந்த காலைல மிஷினில் பூரா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கையில் எடுத்து அடிக்கப்பட்ட எந்த அளவுக்கு எடுத்து போடுமோ அதேமாதிரி பூரா மிஷினில் எடுத்து போட்டுருவோம். எடுத்து போட பின்னாடியே உட்காந்து அறுத்துக்கு வந்துடுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபுல்லாக எங்கிட்ட பூரா எடுத்து போட்டோமா அப்படியே பின்னாடி உட்காந்து அறுத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு நாள் எடுத்த வீடியோவில் ஒவ்வொரு நாள் தனித்தனி எடுத்து சேர்த்து வச்சு வீடியோ. ஒரு நாள் அறுத்துருவோம். அறுத்துட்டு அங்கிட்ட 2 நாள் கழிச்சு பூரா கிரேட் சலிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா மிஷினில் கொட்டி பெரும்புடு தண்ணி எடுத்துடும், பொடி தண்ணி எடுத்துடும். சலிக்க பின்னாடி சிவம் பிடிச்சி விடுமா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா அது தெரியும். நிறைய பேர் இந்த மிஷின் என்ன பூடு உடைக்கிறதுக்கு மட்டும் தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. பெரும்புடு அறுத்துட்டு ஒரு 100 சிவம்னாலும் ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக சலிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்புடு தனியாக கிரேட் எடுத்துடும், மீடியம் சைஸ் தனியாக எடுத்துடும், பொடிப்பூடு தனியாக எடுத்துடும். உங்களுக்கு இதான் வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியுதான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நீட்டாக எடுத்துடும் மாநில. நிறைய பேர் அடுத்தடுத்து நான் பூடை பற்றி சொல்லிக்கிறீங்கன்றீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இருந்தாலும் காலையிலேருந்து நைட் ஆயிடுச்சு. செம்ம ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி எல்லாத்துக்குமே நல்லா. அதாவது வெள்ளைப்பூடு வேலைனாலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் மாநில. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எல்லாமே பரவாயில்ல, விளைச்சும் பரவாயில்ல, விளையாச்சும் பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் டைனஸ் இல்லாமல் ஜாலியாக வேலை பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் லோடு ஏற்றியாச்சு மாநில. அதுக்கப்புறம் நம்ம லோடு மட்டுமானா இல்லை, இது ஏரியாவில் எல்லா லோடு ஏற்றுனா இதில் நம்ம லோடு கொஞ்சம் போல் ஏற்றிருக்கோம். அதான் மாநில.